ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நந்து ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேமிலி ஃபங்க்ஷனோட லாங் வீடியோ தான். ஸோ இந்த கோவில் வந்து திருமுல்லை வாயில் இருக்க பச்சையம்மன் கோவில். இந்த கோவில் சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவிலுக்குன்னே நிறைய வரலாறுலாம் இருக்குது. சிவபெருமான் கிட்ட தனக்கு சரி பாகம் கொடுக்க சொல்லி கேட்ட அம்பாள் வந்துட்டு இங்கே தான் தியானத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த கதை டீட்டெயிலாக எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன். இந்த கோவிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் அத்தை பையனுக்கு காது குத்து. ஸோ அதாவது எங்கள் அப்பாவுடைய பேரன். ஸோ அவருக்கு காது குத்து தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கள் எல்லோருமே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலை வந்துட்டு பார்க்க போயிருந்தோம். போக சொல்லவே கோவிலை தான் சாமியை பார்க்கணும் தான் உள்ளே போயிருந்தோம். ஸோ அபிஷேகம்லாம் நடக்கிறது அப்படிங்கிறதுனால திரையெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதனால் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஐயனார் முனீஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ நான் முனீஸ்வரன் அப்படின்னு தான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவர்கிட்ட நின்று பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும் திஸ்திக்கு எனக்கு ஏதாச்சும் கயிறு கட்டுங்க, என்னை எங்கே போனாலும் அவர் இந்த மாதிரி கயிறு தாயத்து இதெல்லாம் வாங்கி கட்டிடுவார். அதில் இருந்து அவரை மாற்றவே முடியாது. ஸோ ஓகே, அதனால் வந்துட்டு அவரை அதெல்லாம் ஏதாவது வேண்டாம் சொல்லி அவரோட மூடை ஸ்பாயில் பண்ணாமல் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கட்டி முடிச்சுட்டு அப்படியே கோவிலை ஃபுல்லாக சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திறந்துட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே உள்ளே போய் அம்பாவை வந்து தரிசனம் பண்ணோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. நிஜமாகவே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் வீட்டிலேருந்து நான் அர்ச்சனைலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்கும், அவங்க அர்ச்சனைலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப காலியாக இருந்தது. அந்த சாமிக்கு எதிர்க்கவே ரொம்ப நேரம் உட்காந்து சூப்பராக சாமி கும்பிட்டேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இது வேணும் அது வேணும்லாம் கேட்கல, ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல். ஸோ என்னோடய ஸ்பெஷல் பர்சனுக்காக அந்த ஸ்பெஷல் வேண்டுதல். ஸோ அது யார் என்ன அப்படிங்கிறதையும் அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு பையனுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் குழந்தைக்கு வந்து மொனமுடி மட்டும்தாண்டா கொடுக்குறோன்னு சொல்லி மொட்டை அடிக்க கூட்டிகிட்டு போய் மொத்த முடியும் வலித்து எடுத்தாச்சு. குழந்தை ரொம்ப அதில் வந்து மூட் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த மொட்டையும் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ பின்னாடி இருந்து நின்றுட்டு இருந்தவங்களே என்னோடய மாமா பசங்களுடைய ஒய்ஃபு. பார்க்கவே கண்ணுக்கு நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் கொண்டு வந்த வரிசைகள் எல்லாமே அடுக்குனாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு பையனோட தாய்மாமன் கொண்டு வந்தது. ஸோ பேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பையனோட அத்தை அவங்க கொண்டு வந்திருந்தது. ஸோ என்னுடைய அத்தை பொண்ணு தான் உட்காந்து விளக்கேற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபங்க்ஷன் ஜாலியாக சிரித்து பேசிட்டு விளையாடிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. என்னோடய 2-3 மாமா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் சிரித்து பேசிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கீழே மல்லிகைப்பூ வச்சுருக்கு இல்லையா, ஸோ அந்த தட்டு தான் அப்பாவும் அம்மாவும் செஞ்சது. ஸோ இந்த தட்டு நிறைய வரிசைலாம் வைக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார் அப்பா. பட் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி செய்யாமல் ஒரே தட்டில் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காது குத்து. ஸோ காது குத்து தான் பையன் அழுவான் அப்படின்னு நினச்சேன். அவன் கத்த கூட இல்லை, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அந்த வாழைப்பழத்தை வந்து வாயில் வச்சோம். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு நானுமே என்னுடைய மொய் சீரெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கோவிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து தான் சாப்பிட வந்திருந்தோம். ஸோ சிக்கன் பிரியாணி, 65, ரைத்தா, தயிர் பச்சடியோடு அன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சூப்பராக நடந்தது. ஸோ எல்லாமே மன நிறைவாக அன்றைக்கி வந்து அமைஞ்சது இருந்தது. எல்லா சொந்தக்காரங்களையும் நெருக்கமாக பார்த்தது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.